வேலை செய்கிற இடத்திலும் சரி, எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன், அன்பான மக்களே, நாம் எல்லாரும் நம் தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய எலும்பும் சதையுமானவர்கள். பவுலடியார் சொன்னார், தீய சொல் எதுவும் உங்கள் வாயினின்று வராதிருக்கட்டும், கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். ஆண்டவர் இயேசுவே சொன்னார். மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில், உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மனிதர் பேசும் பயனற்ற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கேட்கப்படும். நீ நல்லவர் எனப்படுவதும் உன்னுடைய வார்த்தையால் தான், கெட்டவர் எனப்படுவதும் உன்னுடைய வார்த்தையால் தான். இன்றைக்கு இஸ்ராயல் மக்களோடு சேர்ந்து அவர்கள் தாவீதிடம் சொன்னது போல நம் கிறிஸ்து அரசரை உற்று பார்த்து நாம் எல்லாரும் சொல்ல வேண்டியது, பிரியமானவர்களே, ஆண்டவரே, நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள், உம்மை போல வாழ வேண்டும் அப்பா. ஏசப்பா, உம்மை போல நாங்கள் பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும்.